ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நிறைய நியூ யூடியூபர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மொபைலில் வந்து அவங்க யூடியூப் வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டேஷ்போர்ட் வந்து சரியாக வந்து ஓப்பன் ஆகிறது கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்பில் வந்து போகுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இது வந்து ஆல்ரெடி சொல்லும்போது நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து அதுவுமே சரியாக ஓப்பன் ஆகலை, எரர் அந்த மாதிரி வந்து வருது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஐக்கானே வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தீர்வாக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே நம்ம டெஸ்க்டாப் செட் மோட் வந்து ஓப்பன் பண்ணி சூப்பராக நம்மளோட யூடியூபோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் க்ரோமில் வந்து யூடியூப் வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து இங்கே சைன்இன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனல் லோகோ வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா 3 டாட் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்மளோட சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா youtube.com அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா studio.youtube.com அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதாவது STUDIO அப்படின்னு கொடுத்துட்டு studio. அப்புறம் youtube.com கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட அந்த டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து நமக்கு யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்க்கலாம், நெட்வொர்க் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட அந்த URL எல்லாம் மேலே நமக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சேனல் டேஷ்போர்டு வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது கரெக்டாக நமக்கு வந்து சேனல் டேஷ்போர்டு எல்லாமே வந்திருக்கு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் அதெல்லாம் வரல அப்படின்னு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐக்கான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். லெஃப்ட் சைடு எல்லாமே இருக்கும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.